அர்பன் மூசாவின் தலைமுடியை எடுக்கவே தகிட தகிட என ஆட வேண்டியிருக்கிறது. இந்த மடப்பிராந்து மண்டோராவை வைத்துக் கொண்டு நான் எப்படி மூசாவின் மணிமுடியை அகற்றப் போகிறேன்? வேலைக்காரன் அறிவாளியாக இருப்பது ஏவும் வேலைக்கு நல்லது என்றாலும் அவனால் என் பதவிக்கே உலை வந்து விட்டால் கூடாது. மண்டோராவுக்கு இருக்கும் அறிவே போதும். அவனை திட்டி திட்டி வேலை வாங்கினாலும் பரவாயில்லை, அவனை அறிவாளியாக்க கூடாது. பல சக்கரவர்த்திகள் சாமானியர்களால் தான் வீழ்ந்திருக்கிறார்கள். என்னடா வந்தவுடன் வணக்கம் சொல்லாமல் இருமாப்புடன் பார்க்கிறாய்? எங்கே எங்கே மூசாவின் முடி? முடிய தந்திரமா கொண்டு வர சந்தோஷத்துல ஒரு கணம் நல்ல தடுமாறி நின்னுட்ட எஜமா. இதாங்க முடி. ஆஹா, அற்புதம்! இதற்காகத்தான் இத்தனை காலம் காத்துக் கொண்டிருந்தேன். இதற்காகத்தான் உன்னை கண்டபடியெல்லாம் திட்டினேன், ஏசினேன், எள்ளி நகையாடினேன். ஆனால் நீ முடிவில் மூசாவின் முடியை கொண்டு வந்து என்னை மகிழ்ச்சி கடலில் தள்ளிவிட்டாய் மண்டோரா. நன்றி மண்டோரா, மிக்க நன்றி. இதை எடுக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன் எஜமா. எப்படி எடுத்தாய் மண்டோரா? அதை ஏன் கேக்குறீங்க எஜமா? இங்க பலிக்கு தப்பிச்சுட்டு போனானே பாலுங்கிற ஒரு சிறுவன், அவன் உடம்புல பூந்து மூசாவோட முடி எடுக்கலாம்னு பூந்தேன். அவன் என்ன படாத பாடுபடுத்திட்டான். கடைசியா ஒரு கத்திரிக்கோல் எடுத்து மூசாவோட முடியை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கவலையை விடு மண்டோரா. வெற்றி வந்து தழுவும் போது அதற்காக நாம் பட்ட ரணங்கள் குணமாகி போகும். இன்று இரவே சிருஷ்டி பூஜையை துவங்கி விடியற்காலைக்குள் முடித்து நான் நினைத்ததை நடத்தியாக வேண்டும். போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். போ. உத்தரவு எஜமா. உதிர்ந்த ரோமத்தில் உயிர் தெழப் போகும் என் அடிமை மூசாவே, நீயே உன் நிஜத்தை அழிக்கப் போகிறாய். One step reverse. நாமளும் பல நாளா யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு சான்ஸே வரல. இப்போ இந்த பிச்சைக்கார ரூபத்துல வந்திருக்கு. காசு பணம் ஏதாவது தர்மம் பண்ணலாமா? வேணாம், அது யூஷுவல். நம்ம வித்தியாசமா ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? இவன் கைய புடிச்சிட்டு இவன் மனசுல என்ன நினைக்கிறான், என்ன சாப்பிட விரும்புறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அது வாங்கி கொடுப்போம். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். எக்ஸ்கியூஸ் மீ பெக்கர் சார், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். துட்டு போடுறியா? அது இல்ல, உங்க கையை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? கைதானே, எடுத்துக்கப்பா. தேங்க்யூ. பிப்ளிகா பில்பாசியோ குப்ளிகா கிஸ் கிஸ். போரூர்ல இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் இருக்கிற எல்லா பேங்க்லையும் 2 லட்சம் 2 லட்சம்னு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியாச்சு. இனிமே அடுத்த வருஷம் மயிலாப்பூர் வரைக்கும் இருக்கிற பேங்குகளில் டெபாசிட் பண்ண டார்கெட் வச்சுக்கிட்டு சின்சியரா உழைக்கணும். ஷிஃப்ட் போட்டு பிச்சை எடுக்கணும். தேவைப்பட்டா கூலிக்கு 2 ஆளுகளையும் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இத மட்டும் பண்ணிட்டா என்ன எவனும் பிச்சை எடுத்து நீ என்னடா கிழிச்சேன்னு கேள்வி கேட்க முடியாது. இவன் பார்க்கத்தான் பெக்கர் மேன், ஆனா பில் கேட்ஸ் லெவல்ல பில்ட் அப் ஆயிட்டு இருக்கான். ஆடா பாவி, பேச கூட முடியாத அளவுக்கு பசியில இருக்கானே. இவனுக்கு சிக்கன் போன்லெஸ் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேனே. ஆனா என் புத்திய ஐயா போடாம் கொய்யா கொடிலா கைப்புள்ள. அப்பாடா. என்ன வீட்டில் சொன்ன அடையாளம்லாம் ஒத்து போகுதே. இவன் தான் நாம் தேடுற பையனா? பேரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். தம்பி ஒரு நிமிஷம்.
என்ன அங்கிள்? நீங்க தானே பாலு? என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? ஏதாவது விவகாரமா இருக்குமோ? சொல்லுங்க தம்பி, உங்க பேரு பாலு தானே? முதல்ல என்ன மேட்டர்னு சொல்லுங்க சார். நீங்க கைய பிடிச்சு பார்த்தா அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்கன்னு அப்படியே சொல்லுவீங்களாமே. ஆமா. உங்களால ஒரு காரியம் ஆகணும் தம்பி. நீங்க ஒன்றும் சும்மா செய்ய வேணாம் தம்பி, உங்களுக்கு பணம் தர்றேன். மேட்டர் சொல்லுங்க சார். எங்க அப்பா இப்பவோ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. சரி. அவரு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தங்கமா மாத்தி எங்கேயோ புதைச்சோ மறைச்சோ வச்சிருக்காரு. ஆனா எங்க வச்சிருக்கான்னு தான் மூச்சே விட மாட்டேங்கிறாரு. எங்க ஒருவேளை எங்க அப்பா அந்த விஷயத்தை சொல்லாமலேயே இறந்துட்டாருன்னா அந்த தங்கம் எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் உங்களை பத்தியும் உங்க திறமைய பத்தியும் சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து விஷயத்த சொல்லி உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் தம்பி. நீங்க வந்து எங்க அப்பா கைய பிடிச்சு பார்த்து அவர் மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சொலையா 10,000 ரூபாய் தர்றேன். வர்றீங்களா? தங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு சொன்னா எல்லா தங்கத்தையும் நீ எடுத்துக்கிட்டு வெறும் 10,000 மட்டும் தான் எனக்கு தருவியா? இருடி மாப்பு, உனக்கு மொத்தமா வைக்கிற ஆப்பு. ஹலோ மிஸ்டர், முதல்ல உங்க கையை கொடுங்க. எதுக்கு தம்பி? நீங்க சொல்றது உண்மையா போய் நான் டெஸ்ட் பண்ணணும்ல. கைய கொடுங்க. உண்மை தம்பி, உண்மை. அது நான் முடிவு பண்ணணும். கைய கொடுலே. நம்ம அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம 2 தம்பிகளுக்கும் கொடுக்காம எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கமே, அத இந்த பாலு கண்டுபிடிச்சுடுவானோ? என்ன தம்பி, டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேனா? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். சரி, உங்க அப்பா கைய நான் பிடிச்சி அவர் எங்க தங்கத்தை மறைச்சு வச்சிருக்காரு உனக்கு கிளியரா சொல்றேன். ஓகேவா? தம்பி, அது மட்டும் நடந்துச்சு. நீங்க தான் என் தெய்வம். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். சரி சரி, இதெல்லாம் தங்கத்தை எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லு. போ போ. வரேன் வரேன் வரேன். தங்கத்தை யார் எடுக்க போறாங்கன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய போதுரி. பாவி மனுஷா, வீட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து தங்கமா மாத்தி மறைச்சு வச்சிட்டு எங்க வச்சிருக்கிறேங்கிற இடத்த கூட சொல்லாம நீ தண்ணியா கேக்குற? உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். தண்ணி இல்லாம நீ செத்து போ. உன்னை போய் என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு. என் புத்திய என் செருப்பாலேயே அடிக்கணும். பாக்குறத பாரு கிழட்டு முண்டோம். சொத்து பத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காம போகும்போது தலையிலேயே கட்டிட்டு போற. வேணாம் பெரியப்பா, உனக்கு உயிர் போறதுக்குள்ள சேர்த்து வச்ச தங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு பெரியப்பா. அட களவாணி பயல்களா, நீங்கெல்லாம் என் பையனுக்கு கொடுக்காம புடுங்கிருவீங்கன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறேன். விளங்குங்க விளங்குங்க. பாலு, நான் சொன்னல, இவர்தான் எங்க அப்பா. ஓஹோ, ஐ சி. இந்த பக்கம் வாங்க. யார் இவன்? திருட்டு பய மாதிரி இருக்கான். ராமலிங்கம் எதுக்கு இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? கிழவன் கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் இருக்கு. இவன் கைய புடிச்சு தங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு மொத்தத்தை நம்மளே சுருட்டிட வேண்டியதுதான். தம்பி யாருங்க? வந்ததுல இருந்து உங்க அப்பாவையே பாத்துக்கிட்டு இருக்கான். தம்பி பேரு தான் பாலு. தம்பி யாரு கைய பிடிச்சாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படியே சொல்லிடுவாரு. எங்க அப்பா தான் தங்கம் இருக்கிற இடத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாருல. தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கத்தான் தம்பி பாலுவை கூட்டு வந்திருக்கேன். அருமையான ஐடியாங்க. அட பாவி, என் மனசுல இருக்கிற தங்கம் வச்சிருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க இவனை கூட்டிட்டு வந்திருக்கியா? வேண்டாண்டா ராமலிங்கம், என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த பையன் தங்கத்தை முழுசா சுருட்டிட்டு போயிருவான். தங்கத்துல ஒட்டி இருக்கிற மண்ணை கூட தரமாட்டான். பாலு, ஏன் லேட் பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பா மண்டைய போறதுக்குள்ள அவர் மனசுல தங்கத்தை எங்க புதைச்சு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பாலு. நான் ரெடி அங்கிள். தாத்தா, நீங்க தங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு வாயிலெல்லாம் சொல்ல தேவையில்லை. மனசுல நினைச்சுக்கோங்க, அது போதும். போடா பிசாசு,
நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். உன்னை எப்படி குழப்பறேன்னு பாரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அங்கிள் என்ன கழிவரு? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு பாடுறாரு. விடாத பாலு விடாத, எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. எப்பா தங்க இருக்கிற இடத்த மனசுல நினைச்சுக்கப்பா. தாத்தா இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு வேணாம் தாத்தா. தங்கம் இருக்குல்ல தங்கம், அத மனசுல நினைச்சுக்கோங்க. எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நாற்று நட்டாயா? அல்லது அங்கே கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானங்கெட்டவனே. சார் என்ன சார் இவரு? தங்கம் எங்க இருக்கு நினைக்க சொன்னா மானங்கெட்டவனே மஞ்சள் எடுத்து கொடுத்தாயான்னு வீரப்பண்ணை கட்டபோன் வசனத்தை நினைச்சிட்டு இருக்காரு. எப்பா ஏப்பா அப்படி லொல்லு பண்ற? தங்கம் இருக்கிற இடத்த மனசுல நினைச்சுக்கப்பா, மனசுல நினைச்சுக்கப்பா. யோ மாமா, தங்கம் எங்க இருக்குதுன்னு நீ நினைக்க போறியா இல்லையா? தட்ஸ் ராங். அவர் பெரிய மனுஷன் இல்ல, பக்குவமா கேட்கணும்ல. இப்போ நான் கேக்குறேன் பாருங்க. தாத்தா சமத்துல நல்ல தாத்தால தங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? போடா போடா புண்ணாக்கு, போடாதே தப்பு கணக்கு. கிழவன் சரியான ஆளா இருப்பான் போல இருக்கே. என் கடவுள மண்டலி போட்டுருவான் போல இருக்கே. விடக்கூடாது தாத்தா, நினைச்சுக்க தாத்தா. தங்கத்தை எங்க தாத்தா வச்சிருக்க? கிணத்துலயா, பேங்க்லயா, நிலத்துலயா? நினைச்சுக்க தாத்தா. ஒருவேளை மந்திர விவசாயி கிழவன் நம்ம மனசுல உள்ளத கண்டுபிடிச்சிருப்பானோ? இப்படி அடாவடி பண்றானே. டேய் கிழவா, விடிஞ்சாலும் சரி உன் கைய நான் விட போறதில்ல. தூங்கும் போது தங்க இருக்கிற இடத்த நீ கனவுல கிழவுல நினைச்சா போதும், அது எனக்கு தெரிஞ்சிடும். நீயா நான் பாத்துடலாம். என் வாழ்க்கையே முடிஞ்சாலும் சரி, நீ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் கண்ணை மூட மாட்டேன்டா. நீயா நானா பாத்துடலாம்டா. பாத்துடலாம்டா. டேய் கிழவா, நீ தங்க இருக்கிற இடத்த நினைக்க மாட்டல்ல? நீ நினைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. விடிஞ்சு கூட கண்ணை மூடாம இருக்காயா? பாலு, நான் சாதிச்சிட்டேன்டா. என் வேலை முடிஞ்சிருச்சு. பாய். அட பாவி கிழவா, கவுத்துட்டியடா. உருப்படிவியா நீ? You stupid fool. உனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்காமையா போகும். அப்போ வெச்சுக்கிறேன்டா உன்னை. செத்தும் கூட கைய அப்படியே வச்சிட்டு இருக்காயா?
தங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா? தங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா? யோ, உங்க அப்பன் தங்க இருக்கிற இடத்த நினைக்காமயே மண்டைய போட்டாயா? ஐயோ ஐயோ, தங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க சொன்னா நாள் பூரா அவரை கண்முழிக்க வச்சு கொன்னுட்டியடா பாவி. வாய மூடு. நான் பாட்டி சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு தங்கத்தை கண்டுபிடிச்சு தான் நோண்டி நொங்கெடுத்து இப்ப நான் தான் கொண்டாடுறியா? போயாம் கொய்யா ஓடிடுறா கை விட்டா. தங்க இருக்கிற இடத்தை சொல்லாமையே போயிட்டியா? மூசாவின் முடிக்கு இத்தனை மரியாதையா? இது முடியல்ல மண்டோரா, கரு. மூசாவின் உயிரை உள்ளடக்கிய கரு. பூஜையின் முடிவில் இந்த முடியின் விஸ்வரூபத்தை பார். ஆ